போலதான். ஆனா தனி மனிதனுடைய பிரச்சனைக்கு வலசரவாக்க காவல்துறை சொட்டு கூப்பிடும் போது என் உலர்மார்ந்த சொந்தங்களே என்ன காவல்துறைக்கு அழைக்கிறார்கள், தனியா போ பயமா இருக்குன்னு யாரும் நாங்க கூப்பிடலையே. யார் கூப்பிட்டா நான் சொல்லுமா? நீ யார் பயந்துருக்காங்க? ஆஃபர் கொடுக்குதுல்ல உங்களுக்கு 1000 crores ஃபேமிலிக்கு தனி செட்டில்மெண்ட், அப்புறம் 26ல நீங்க தான் சீஃப் மினிஸ்டர், அதுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணிடுவோம். எங்களுடைய சந்தை மதிப்பு 1000 கோடி 1000 கோடி கொடுக்கறேன்னு சொன்ன ஆஃபர் பண்ண யார் வெளில சொல்லு. நீ தான் நல்லவனாச்சே. உன் ஓட்டுக்கு ஒருத்தன் காசு கொடுக்கறேன்னு சொல்றான் 1000 கோடி ஸ்டேஜ்ல அதை டிக்ளேர் பண்றீங்க. கொடுக்கறேன்னு சொன்னவன் யாரு? ஒயிட்டா பிளாக்கா சொல்லணும்ல. நம்ம நல்லவங்க தானே, நல்லவங்க தானே. 1000 கோடி இந்த 8% கொடுக்கறேன்னு சொன்னவன் யாரு? அந்த 8%ல உட்கார்ந்து சொரண்டிக்கிட்டு என் தம்பி விஜய் மைக்கை கையில் எடுக்கவா, கேம்பெயினை தொடங்கவா அவரே பாடி விட்டார். அதுல எங்க பர்சன்டேஜ் இல்லையா? இருக்கா இல்லையான்னு 26ல பாத்துருவோம். இவ்வளவு பிரச்சனை கேப்டன் ஐயா விட்டு கொடுத்தாரு ராஜேந்திரன் அண்ணன். இவ்வளவு இடத்துல வீரனா இருந்த சீமான் AK-74ல சுட்டு பயிற்சி எடுத்தாரு. போர் நடக்கும்போது எங்க இருந்தாரு? பயிற்சி எதுக்கு எடுக்கிறது? போறப்ப சண்டை போட தானே. போறப்ப அண்ணன் எங்க? களத்துல மிஸ்ஸிங். வீரன் காணும். வீரன் தான் இளைமலன் என்றால் ஈழமலன் சொன்னாரு. அப்படி சொன்னவங்க ப்ரூவ் பண்ணல. நான் அரசியல் விட்டு போறேன் நிர்மாணம் சொன்னாரு. எனக்கு கேட்ட அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு. ஒரே நிமிஷம் நான் பேசுறேன். 2011ல இளைமலன் தான் ஈழமலன் எங்க அண்ணன் பேச நிரூபிங்க. நாளை காலையில அண்ணார் வளத்துல திமுக கலச்சாங்க. தீர்மானம் சொன்னாரு. எனக்கு கேட்ட அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு. ஆனா சொன்னது சீமான் அண்ணன் அதிமுக மேடையில இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் விலகவே இல்ல. இது என்ன ஒரு ரெகுலரான ஒரு ஃபார்மட்டா போயிட்டே இருக்கு. விலகறன்னு சொல்றது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கும் போதே இவ்வளவு. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் கேட்கிறேன். முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் தாய் மதத்துக்கு திரும்ப வேண்டும் என்று காட்டுங்க. நாளைக்கு தாமுக சேர்றேன். அப்படி சொல்லவில்லை. பச்சை போய் பச்சை போய் பச்சை போய். கிறிஸ்தவம் இஸ்லாமும் தமிழன் சமயமே இல்லையே. ஒன்னு ஐரோப்பிய மதம், ஒன்னு அரேபிய மதம். சமயம் என்னுடைய சமயம் சைவம், என்னுடைய சமயம் மாலியம், என்னுடைய சமயம் சிவ சமயம். அத தெரியாம நீங்க மீளணும் அப்படின்னா மரச்சக்கு இன்னைக்கு வரையில அது மாதிரி இருக்கு வா திருப்பி வா. மரச்சக்கு இன்னைக்கு வரையில அது மாதிரி இருக்கு வா திருப்பி வா. மரச்சக்கு இன்னைக்கு வரையில அது மாதிரி இருக்கு வா திருப்பி வா. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் கேட்கிறேன். முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் தாய் மதத்துக்கு திரும்ப வேண்டும் என்று காட்டுங்க. நாளைக்கு தாமுக சேர்றேன். காட்டுங்க. நாளைக்கு தாமுக சேர்றேன். காட்டுங்க. நாளைக்கு தாமுக சேர்றேன். எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கும் போதே இவ்வளவு ஏமாத்துறீங்கன்னா நீ எவ்வளவு ஏமாத்துவீங்க? இதுல மத்த டாபிக் உள்ள போல. சோ தாவேக்கால யாரும் பயப்படல. நாங்க அரசுக்கு கட்டுப்பட்டு அன்னைக்கு அங்க இருந்த கேஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும். தாவேக்கா கொடி போட்ட ஒவ்வொருத்தரும் லட்டி சார்ஜ் எடுத்து கழிச்சு விட்டாங்க. ஆனா அதையும் சட்டமன்றத்தில் இல்லன்னு சொன்னார் முதல்வர்.